أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. பொறுத்துக என்ற அடிப்படையில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் 20 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. 5 கேள்விகள் ஒவ்வொரு அணிக்கும் இந்த சுற்றில் கேட்கப்பட்டு 100 மதிப்பெண்கள் வழங்க நாம் திட்டமிட்டிருக்கிறோம். அதை திருப்பிக்கிங்க, எழுதுவேனா திருப்பிட்டு பொறுத்துக்குங்க. எதுக்கு எதுன்னு பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? அப்படியே வைங்க. நம்பர் நோட் பண்ணுங்க, கோடு போடுங்க. உங்களுக்கு எப்படி பொருத்த முடியுமோ போடுங்க. லைன் போடுங்க, நம்பர் போடுங்க. உங்களுக்கு எப்படி பொருத்த முடியுமோ பொருத்துங்க. சரியான பதிலை தேர்ந்தெடு. இந்த சுற்றுல முதல் கேள்வி அஷம்சு அணியினருக்கு. முதல் கேள்வி, முதல் நபி, சபூர், இன்ஜில், தௌராத், குரான் 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. 5 பதில்கள் மாறுதலாக வைக்கப்பட்டிருக்கிறது. முகமது நபி, ஈசா அலை இஸ்லாம், ஆதம் நபி, தாவூத் அலை இஸ்லாம், மூசா அலை இஸ்லாம். பதில் சொல்லாமா? முதல் நபி ஆதம் நபி. ஆதம் நபி சரியான பதில், 20 மதிப்பெண்கள். சபூர் தாவூத் அலை இஸ்லாம் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். இன்ஜில் ஈசா அலை இஸ்லாம் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். தௌராத் மூசா அலை இஸ்லாம் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். குரான் முகமது நபி சரியான பதில், 20 மதிப்பெண்கள். அஷம்ஸ் அணியினர் இந்த சுற்றில் 100 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. முகமது நபி, யூசுப் நபி, நெருப்பு குண்டம், கடும் காற்று, ஃப்ரௌன். இதற்கான 5 பதில்கள் மாற்றி போடப்பட்டிருக்கிறது. ஆசியா, தையிபின் தந்தை, 7 நாட்கள், இப்ராஹிம் நபி, 11 நட்சத்திரங்கள். இதற்கான பதில்களை சொல்லலாமா? தயாரா இருக்கீங்களா? முகமது நபி, தையிபின் தந்தை சரியான பதில், 20 மதிப்பெண்கள். யூசுப் நபி 11 நட்சத்திரங்கள் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். நெருப்பு குண்டம் இப்ராஹிம் நபி சரியான பதில், 20 மதிப்பெண்கள். கடும் காற்று 7 நாட்கள் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். ஆசியா சரியான பதில், 20 மதிப்பெண்கள். அத்தக்வீர் அணியினர் இந்த சுற்றிலே 100 மதிப்பெண்களை முழுமையாக பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. இந்த அத்தாரிக் அணியினருக்கான இந்த கேள்வி, முகமது நபி, யூசுப் நபி, அல்லாஹ்வின் உற்ற தோழன், சமூது கூட்டம், மூசா நபி திருமணம். 5 பதில்கள் மாற்றமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. மத்தியன் நகரம், காசிமின் தந்தை, கிணறு, இப்ராஹிம் நபி, ஒட்டகம். பதில்களை பார்த்திடலாமா? முகமது நபி காசிமின் தந்தை சரியான பதில், 20 மதிப்பெண்கள். யூசுப் நபி பதில் கிணறு சரியான பதில், 20 மதிப்பெண்கள். அல்லாஹ்வின் உற்ற தோழன் பதில் இப்ராஹிம் நபி சரியான பதில், 20 மதிப்பெண்கள். சமூது கூட்டம் ஒட்டகம் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். மூசா நபி திருமணம் மதியன் நகரம் சரியான பதில், 20 மதிப்பெண்கள். 100 மதிப்பெண்களை அத்தாரிக் அணியினர் பெறுகிறார்கள் இந்த சுற்றுல. அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கு. முகமது நபி, யூசுப் நபி, ஆசர், சமூது கூட்டம், பாறை 5 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மாற்றமான 5 பதில்கள் போடப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி, சாலிஹ் நபி, ருக்கையாவின் தந்தை, 12 நீரூற்று, யாக்கூப் நபி. கேள்விகள் கேட்டுடலாமா? அர் ரஹ்மான் அணியினருக்கு. முகமது நபி ருக்கையாவின் தந்தை சரியான பதில், 20 மதிப்பெண்கள். யூசுப் நபி யாக்கூப் நபி சரியான விடை, 20 மதிப்பெண்கள். ஆசர் இப்ராஹிம் நபி சரியான விடை, 20 மதிப்பெண்கள். சமூது கூட்டம் சாலிக் நபி சரியான பதில், 20 மதிப்பெண்கள். பாறை 12 நீரூற்று சரியான பதில். அர் ரஹ்மான் அணியினர் இந்த சுற்றில் முழுமையான
100 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பொறுத்துக என்ற அடிப்படையிலே நாம் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகளை கேட்டிருந்தோம். இந்த சுற்றில் வந்திருந்த மாணவ செல்வங்கள் அனைவரும் சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை அனைத்து அணியினருமே பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சுற்று முதல் அணிக்கே முன்னுரிமை. 4 பேருக்கும் ஒரு கேள்வி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 4 கேள்வி ஒரே டீமுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது அல்லாஹ் என்ன நாடுறான்னு தெரியல, பார்ப்போம். முதல் அணிக்கு தான் முன்னுரிமை. நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், பட்டன் அழுத்தணும். நீங்க விரல மேல வச்சுக்கலாம், தப்பில்லை. இங்க நான் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பட்டன் அழுத்தணும். ஓகே, இப்போ அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. அழுத்தினா வராது, ஒருத்தருக்கு மட்டும்தான் ஓகே ஆகும். ஓகே, இவருக்கு வந்துருச்சு. ஓகே, இவருக்கு வந்துருச்சு. இப்போ 3 பேருக்கு மாறி மாறி வந்திருக்கு, அதனால அவங்களுக்கு சந்தேகம் இருக்காது. உள்ள போயிடுவோம். முதல் அணிக்கு முன்னுரிமை என்ற இந்த 9வது சுற்றில் முதல் கேள்வி, இப்ராஹிம் நபி அவர்கள் எத்தனையாவது வயதில் கத்னா செய்தார்கள்? ஆப்ஷன் ஏ 70 வயது, ஆப்ஷன் பி 10 வயது, ஆப்ஷன் டி 30 வயது, ஆப்ஷன் டி 80 வயது. கேள்வி படிச்சிட்டீங்களா? ஆன்சர் நல்லா பார்த்துக்கிட்டீங்களா? என்ன பதிலும் தெரியுதா? எல்லாம் புரிஞ்சிருச்சா? இங்கே ஒரு வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், அங்கே போய் தான் சொல்லுவேன். எல்லாம் பார்த்துட்டீங்களா? பொட்டுமா நான் நீங்கள் விரல அதிலே வச்சுக்கிங்க, அது தப்பு இல்லை. ஓகே, அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அர் ரஹ்மான் அணியினருக்கு இந்த சுற்றில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. எழுபது வயது 70 வயது என்று சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? தவறு, 80 வயது என்பதுதான் சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரில 3356வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி, ஃபர்லான தொழுகையை தனியாக தொழுவதை விட ஜமாத்துடன் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை அதிகம்? கையை ரெடியா மட்டும் வச்சுங்க. 27 மடங்கு, 28 மடங்கு, 30 மடங்கு, 24 மடங்கு. கேள்வி நல்லா படிச்சுக்கிட்டீங்களா? பதில் நல்லா தெளிவா பார்த்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன் என்னன்னு பார்த்துட்டீங்களா? ஓகே, ஒரு தடவை அழுத்தினா போதும். அர் ரஹ்மான் அணியினருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 27 மடங்கு நன்மை. 27 மடங்கு நன்மை அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில சொல்லியிருக்கிறீங்க. இதற்கான ஆதாரம் புகாரில 645வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி, வித்ரு தொழுகையை குறைந்தபட்சம் எத்தனை ரக்காத் தொழலாம்? 3 ரக்காத், 1 ரக்காத், 5 ரக்காத், 7 ரக்காத். கேள்வியை படிச்சிட்டீங்களா? பதில் பார்த்துட்டீங்களா? எந்த ஆப்ஷன்றதை சூஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, இப்போ அர் ரஹ்மான் அணியினருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க. 3 ரக்காத். வித்ரு தொழுகை குறைந்தபட்சம் எத்தனை ரக்காத் தொழலாம்? 3 ரக்காத். 3 ரக்காத் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா சரியான பதிலானு? கம்ப்யூட்டர் ஜி, 1 ரக்காத் என்பதுதான் சரியான பதில். 3 ரக்காத் என்பது தவறான பதில். இதற்கான ஆதாரம் நசாயில 1711வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. 3 முறை நமக்கு வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் 2 முறை நம்ம மதிப்பெண்களை தவற விட்டுட்டோம். இதை பெற்றிருந்தால் நம்ம முன்னாடி வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, முயற்சி பண்ணுவோம். அடுத்த கேள்வி, ஜனாசா தொழுகையில் மொத்தம் எத்தனை தக்பீர்கள்? 5 தக்பீர் மட்டும், 4 தக்பீர் மட்டும், 4 அல்லது 5,
இதில் எதுவும் இல்லை. கேள்வி படிச்சிட்டீங்களா? ஆன்சரை பார்த்துக்கிட்டீங்களா? ஆப்ஷன்லாம் பார்த்துட்டீங்களா? பெல்லில் ரைட்டாக கை வச்சிட்டீங்களா? இந்த தடவை நம்ம யாரை எடுக்கிறோன்னு பார்த்துருவோமா? ஓகே ஓகே, இந்த முறை அத்தக்வீர் அணியினருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்ப்போம், பதில் சொல்லுங்க. 4 தக்பீர். 4 தக்பீர் மட்டும். அதிகமாக நம்ம ஜனாசா தொழுகையில் போய் கலந்துக்கும் போது 4 தக்பீர்கள் சொல்லப்படுறதுனால 4 தக்பீர் மட்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியான விடையான்றதை நம்ம பார்த்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, 4 அல்லது 5 என்பதுதான் சரியான விடை. இதற்கான ஆதாரம் முஸ்லிம்ல 1743வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓகேவா? ஹதீஸ படிச்சிருவோமா? சயீத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களில் இறந்தவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழுவிக்கும் போது பெரும்பாலும் 4 தக்பீர்கள் கூறுவார்கள். ஆனால் ஒரு ஜனாசா தொழுகையின் போது 5 தக்பீர்கள் கூறினார்கள். இது பற்றி நான் அவர்களிடம் கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் 5 தக்பீர்கள் கூறுபவர்களாய் இருந்தார்கள் என்று விடையளித்தார். ஓகேவா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை 9 சுற்றுகள் முடிவடைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அஸ்ஸம்ஸ் அணியினர் 400 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தில் இருக்கிறார்கள். அர் ரஹ்மான் அணியினர் 450 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கிறார்கள். அத்தக்வீர் அணியினர் 500 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்திலும், அத்தாரிக் அணியினர் 650 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். இது கடைசி சுற்று. மார்க்கத்தை சொல், மதிப்பெண்ணை வெல். வாங்க, டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்க தலைப்பை எடுங்க பார்ப்போம். உங்களுக்கான இதில் 400 தலைப்புகளை நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கான ஒரு தலைப்பை நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். வாங்க, யார் வரீங்க? வாங்க வாங்க, அர் ரஹ்மான்ல இருந்து வாங்க. வாங்க, அஸ்ஸம்ஸ்ல இருந்து வாங்க. அத்தக்வீர் வாங்க. அர் ரஹ்மான், என்ன தலைப்பு வந்திருக்கு? மைக்கில் சொல்லுங்க. வஞ்சக புகழ்ச்சி. வஞ்சக புகழ்ச்சி. உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ருகளும். அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ருகளும். யார் பயான் பண்ண போறது? நீங்க தான். சரி, உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? அர்த்தமுள்ள இஸ்லாம். அர்த்தமுள்ள இஸ்லாம். பயான் யார் பண்ண போறீங்க? நீங்க. உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு? மைக்கில் பேசணும். அறியாத முஸ்லிம்கள். அறியாத முஸ்லிம்கள். யார் பயான் பண்ண போறா? நீங்க தான் பயான் பண்ண போறீங்க. சரி, ஓகே. அர் ரஹ்மான் அணியினர் பேசலாமா? நம்ம முதல்ல தம்பி தான் ஆர்வமா இருக்கார், அவரை பேச வச்சுட்டு வருவோம். வாங்க. அத்தாரிக் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய இந்த மாணவர் மேடை நிகழ்ச்சியில் எனக்கு அல்லாஹ்வின் ஆலயங்களும் அழகிய திக்ருகளும் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று இந்த முஸ்லிம் சமுதாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எப்படி இருக்கிறார்கள்? இஸ்லாத்திலே 5 தூண்கள் தான் அடிப்படை. என்ன? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். அதிலே 2வது இருக்கக்கூடியதுதான் இந்த தொழுகை. ஆனால் அந்த தொழுகையை பள்ளிவாசலிலே தொழுதால் நமக்கு அவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஏன், ரசூலுல்லாஹ் கூட சொல்லியிருக்கிறாங்க, யார் நாளை மறுமையிலே அரிசி நிழல் யாரு கிடைக்கும் தெரியுமா? ஒரு சாராரை குறிப்பிட்டாங்க. அது யார்? பள்ளிவாசலுடைய தொடர்பு வைத்திருக்கிறார் அல்லவா, அவர்களுக்கு நாளை மறுமையிலே அரிசி நிலை கிடைக்குது. அப்ப பாருங்க, இன்றைக்கு பள்ளிவாசலிலே தொழுவதன் மூலம் இந்த அரிசி நிழல் கிடைக்கிறது, அல்லாஹ்வின் ஆலயத்திலே நமக்கு சிறப்பு கிடைக்கிறது. ஆனா இன்று அதை எத்தனை மக்கள் சர்வசாதாரண இழந்து கொண்டிருக்கிறோம். ஃபஜ்ர், லுகர், மக்ரிப், அசர், இசா என்று வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அடுத்து என்ன? அழகிய திக்ருகள். இதை பற்றி சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அதாவது நாவிற்கு இலகிய வார்த்தை, நாளை மறுமையிலே நன்மையை அள்ளித்தரும் வார்த்தை என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நம்ம சுபஹானல்லாஹி வபிஹம்தி கூறுவதன் மூலம் நமக்கு நாளை மறுமையிலே அதிக நன்மைகள் கிடைக்கிறது. எவ்வளவு இலகுன்னு பாருங்க. தொழுகையை விட திக்ர் என்றால் என்ன? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று கூறுவது இவ்வளவு எளிமையான வணக்கத்தை கூட இன்று இஸ்லாத்திலே எத்தனை மக்கள் செய்யறோம், சர்வசாதாரணமா விடுறாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாகும் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அதே போல அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லிட்டு லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு தலைப்பை நம்ம கொடுத்தோம், 2 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். தலைப்பை கொடுத்த அந்த குறுகிய நேரத்திலேயே அதை ப்ரிப்பேர் பண்ணி 2 நிமிடங்கள் அதற்கான அந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறாங்க அத்தாரிக் அணியினர். அவர்களுக்கு முழுமையான 100 மதிப்பெண்கள் இதிலே வழங்கப்படுகிறது. அடுத்ததாக அத்தக்வீர் அணியினருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. இந்த குறுகிய நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் அறியாத முஸ்லிம்கள். இன்று உள்ள முஸ்லிம்கள் சரியான முறையில் மார்க்கத்தை அறியாததால் அல்லாஹ்வை தவிர அடக்க ஸ்தலத்தில் போய் வணங்குகிறார்கள். இந்த மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ரசூல்லா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, இந்த என்னோட அலக்கஸ்தானத்தை வழக்கஸ்தானமாக ஆக்கிறாத அப்படின்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அதனால் நம்ம கபரில் போய் யாருமே நிற்கக்கூடாது. அந்த இடம் சத்தியத்திற்கு ஆதாரமே போதும். அசத்தியத்துக்கு அலங்காரம் இருந்தால் தான் ஏற்படும். மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் அவனை வணங்க தவிர படைக்கவில்லை. அப்போ அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. மூழுதோடுறது அதெல்லாம் கூடவே கூடாது. தாயத்து கட்டுவது. நேரம் முடிஞ்சிருச்சு. அத்தக்வீர் அணியினருக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்து வாங்க அஷம்ஸ் அணியினர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அர்த்தமுள்ள இஸ்லாம். இன்று உள்ள மக்கள்கள் அனைவரும் இஸ்லாத்தின் பெயரால் நிறைய இணை வைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக பிறந்த நாள் கொண்டாடுறது, தர்காவுக்கு போய் கயிறு கட்டுறது, அது மாதிரி நிறைய இணை வைப்புகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நம்ம வீட்டில் இந்த 5 நேரம் தொழுகலாம், நோன்பு வைக்கலாம், திக்ரு செய்யலாம். இதெல்லாம் செஞ்சால் நமக்கு எவ்வளோ நன்மை இருக்கு. அதனால அல்லாஹ் நமக்கு நிறைய எளிதான 50 நேர தொழுகையிலிருந்து 5 நேர தொழுகை வரையும் நமக்கு குறைச்சி தந்திருக்கான். அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் இருந்து 5 நேரம் தொழுகணும். அர்த்தமுள்ள இஸ்லாம் என்ற தலைப்பில் நம்ம உரை நிகழ்த்திட்டு இருக்கிறோம். நேரம் நிறைய இருக்கு. இன்னும் எதுவும் கருத்து இருக்கா? இல்லையா? சரி, முடிச்சுக்குவோம். அஷம்ஸ் அணியினருக்கு 50 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. அடுத்து அர் ரஹ்மான் அணியினருக்கு அறிவை இழப்பதற்கா ஆன்மீகம் என்ற தலைப்பில் சகோதரர் இப்போது உரை நிகழ்த்தப் போகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு கிடைத்த தலைப்பு என்னன்னால் அறிவை இழிப்பதற்காக ஆன்மீகம். அதாவது ஒரு சிலையை பிடிச்சி கடவுள்னு வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா இப்ராஹிம் நபி காலத்தில் அவங்க தந்தையே இப்ராஹிம் நபி சொன்னாங்க, இந்த சிலையை நம்ம தான் வடிவமைக்கிறோம், ஆனால் இது நம்மளுக்கு என்ன செய்யுது, சாப்பாடு கொடுக்காது, சாப்பிட மாட்டேக்கு, அது செய்தாங்க இது செய்தாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கூட இன்னொரு ஹாரூன் நபி காலத்தில் பார்த்தீங்கன்னா சாமின்னு ஒருத்தர் காளை கன்றை பிடிச்சி கடவுளாக வைக்காங்க. இந்த காளை கண்டு சில நேரம் இருக்கும், சில நேரம் அடிபட்டு சாகும். அது அல்லாஹ்வோட கையில் தான் இருக்குது. ஆனால் இவங்க இதை புரிஞ்சுக்கிடாமல் அல்லாஹ்வை வணங்காமல் காளை கண்டு சிலைகள் ரொம்ப ஒரு அறிவில்லாத மாதிரி அல்லாஹ்வை வணங்காமல் வேற ஒரு விலங்கையோ வணங்கிட்டு இருக்காங்க. இப்படி வணங்காமல் அல்லாஹ்வை வணங்கினா எவ்வளவு நன்மை. மறுமை நாள்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இதே மறுப்பாளர்கள்
இந்த கல்லை வணங்குறவங்க சிலையை வணங்குறவங்கன்னா அடித்தட்டில் இருப்பாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிடாம காளை கன்றையும் சிலையையும் வணங்கிட்டு இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு என்ன பலன்? இப்போ காளை கன்றை வணங்குறாங்க, காளை கன்று அவங்களுக்கு எதுவும் செய்தா? சிலையை வணங்குறாங்க, சிலை அவங்களுக்கு எதுவும் செய்தான்னு கூட யோசித்து பார்க்காம கூட அவங்க வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வை நம்ம இப்போ உள்ள சில மக்கள் அல்லாஹ்வை பார்க்காம அல்லாஹ் இருக்கானா நின்று அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது அதை கற்பனை பண்ணி பார்க்காங்க. அது இப்படி அறிவு இல்லாமல் அல்லாஹ் கூடுகிறான் ஈசான்னு ஒன்று இருக்குது. அல்லாஹ் நம்ம பார்க்கலனாலும் அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு எண்ணத்தில் இருக்கணும். நேரம் முடிந்து விட்டது. நிறைய தகவல்களை அர்-ரஹ்மான் இந்த பேச்சாளர் சொன்னாங்க. அவர்களுக்கு 70 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை இறுதி நிலையை அடைந்திருக்கிறது. இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் நாம் பரிசு வழங்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் யார் முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து விடலாம். 450 மதிப்பெண்களை எடுத்து அஸ்ஸம்ஸ் அணியினர் 4வது இடத்திலும், 520 மதிப்பெண்களை எடுத்து அர்-ரஹ்மான் அணியினர் 3வது இடத்திலும், 550 மதிப்பெண்களை எடுத்து அத்-தக்வீர் அணியினர் 2வது இடத்திலும், 750 மதிப்பெண்களை எடுத்து அத்-தாரிக் அணியினர் முதல் இடத்திலும் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ். எல்லா மாணவர்களும் நல்ல முறையில் உங்களுடைய பதில்களை நீங்கள் அளித்திருந்தீர்கள். இன்னும் நம்முடைய மார்க்க கல்வி என்பது மென்மேலும் பெருகுவதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு அடிப்படையாக அமைந்து மார்க்க கல்வியை அதிகமாக கற்க வேண்டும். கற்கலாமா? இன்ஷா அல்லாஹ் கற்கலாமா? நாமும் கற்று இதை பிறருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, பரிசு கொடுத்துருவோமா? வாங்க. 3வது அணி அஸ்ஸம்ஸ் வாங்க, ஒவ்வொருத்தரா வாங்க. வாங்கிக்கிங்க, வாங்க. அடுத்து யாரு? அர்-ரஹ்மான் அணியினர் வாங்க. அடுத்து அத்-தக்வீர் அணியினர் வாங்க. அடுத்து முதல் பரிசை பெறக்கூடிய அத்-தாரிக் அணியினர் வாங்க, ஒருத்தர வாங்க. இருங்க வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க முதல் டீம்ன்றதுனால உங்களுக்கு நிறைய பரிசுகளை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அடுத்து வாங்க. வாங்க. வாங்க, அடுத்து வாங்க. வாங்க. அடுத்து வாங்க. வாங்க, டீமா வந்து புக்ஸ் வாங்கிக்கிங்க. வாங்க, அத்-தக்வீர் வாங்க, எல்லாம் வரிசையாக வாங்க. 4 பேர் லைனாக நில்லுங்க. வாங்க.
சேர்ந்து நில்லுங்க. ஓகே, வாங்க. தம்பி பயன் பண்ண தம்பி கூப்பிடுங்க. சரி வாங்க, நீங்கள் வாங்க. ஓகே, அர் ரஹ்மான் வாங்க. ஓகே வாங்க. முதல் அணி வாங்க, ஃபர்ஸ்ட் பரிசு. எல்லாரும் வாங்க, 4 பேர் சேர்ந்து தான், டீமுக்கு தான் இது. இந்த பரிசு மொத்த டீமுக்கும் உள்ளது. வாங்க, இன்னொன்று தாங்க. வாங்க, அவர் தம்பி வாங்கட்டும். இந்த நீங்கள் வச்சுக்கிங்க, வாங்க. ஓகேவா? சரி, நம்முடைய அழைப்பை ஏற்று வந்து கலந்துக்கிட்டீங்க. ஜஸாக்குமுல்லா ஹைரா. நிகழ்ச்சி இதோட நிறைவு பெறுகிறது. துஆ வதிங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.